லாலி லாலி லாலோ இது புதுசா இருக்கு. லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ மான் தேடி மான் தேடி மான் தேடி வந்தீங்களா நான் மாறி நின்றீர்களா மான் தேடி வந்தீர்களா நான் மாறி நின்றீர்களா முன்னோடி மான்குட்டி இங்க தான் இருக்கு. மான்குட்டி தான் இல்லைன்னு சொல்றேனே, அப்புறம் இங்க தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் இங்க தான் இருக்குன்னு சொல்லி சொல்றேன்ல. தேவலாம அடுத்தவங்க வேலையை கெடுக்கிறதுலயே வேலையா இருப்பீங்களோ? யாரு? நானு. இந்த மானை பிடிக்கிறது வேட்டையாடுறதுல ஒரு வேலையா? நானும் கேக்குறேன். இல்ல காவல் பாக்குறதுல ஒரு வேலையா? ஏன் நாட்டுல எத்தனையோ வேலை வெட்டிகள் இருக்குல்ல, அந்த வேலையை போய் பண்ணிதானே? நாட்டுக்குள்ள விங்கிட்ட மாதிரி எவ்வளவு வேலை தான் இருக்கு, அந்த வேலையை பார்க்க கூடாதா? வேட்டையாடுறது மானை பிடிக்கிறதுல ஒரு வேலையா? இது என் குலத்தொழில், இதெல்லாம் ஒரு வேலை. கையில கவனம் சுத்திட்டு நானும் காவலுக்கு போறேன்டா அப்படின்னு வந்துடுறது. நீங்க பாக்குறது ஒரு வேலை, வில்லை அம்ப எடுத்து வேட்டையாட வர்றது எது எது ஒரு வேலை. இதெல்லாம் ஒரு வேலையாங்க? எந்த வேலைங்க? சரி, இந்த மானை வாங்கிட்டு போயிட்டுமா? மான் இல்லைன்னு சொல்லி வாக்குவாதம் நடந்துருக்கு. மானை கொடுத்து இந்த வேலை இருக்க பார்க்க வேணாமா? மான் இங்க தாங்க இருக்குது, அதுக்கு தர மாட்டேங்கிறாங்க. உலகத்துல ஒரு கதையில புராணத்தை எடுத்துக்கங்க, இதிகாசத்தை எடுத்துக்கங்க, வேட்டையாட எத்தனை பேர் பெருமை அடைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் விட்டு போட்டு நீங்க தான் வந்திருக்கீங்க வேட்டையாட. அதே போல காவல் பார்த்து எத்தனை பேர் பெருமை சேர்த்து தான் இருக்கிறாங்க. நீங்களும் தான் வந்திருக்கிறீங்களே, சுத்திக்கிட்டு கையில ஆட்டிக்கிட்டு கவனம் ஆட்டிக்கிட்டு. வேட்டையாடி பெருமை அடைஞ்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் இருக்காங்கல்ல. சொல்லவா? எடுத்து சொல்லுங்க அப்போ. சந்தன மன்னனாகப்பட்ட வேட்டைக்கு போனேன். சரி, வேட்டைக்கு போனோடனே மான திறந்துக்கிட்டே போற. மானாகப்பட்டது பிறகு ஒரு பெண்ணாகப்பட்டவள் வர்றா. பெண்ணை பார்த்தோன்னே மன்னனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆசைப்பட்டு கேட்கிறான், ஏமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கிறான். உடனே பெண் என்ன சொல்றா, கல்யாணம் ஆகிறதுக்குலாம் சம்மதம், ஆனா நான் போற நிபந்தனைக்கு நீங்க கட்டுப்படணும். நீங்க போற நிபந்தனைக்கு அங்கங்க கதையிலங்க சொல்லுங்க. அப்ப நிபந்தனைக்கு கட்டுப்படணும்னு சொல்றாங்க. நிபந்தனைக்கு என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்கிற உடனே அப்பதான் என்ன சொல்றா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சாலும் நீ ஏதுக்குன்னு எதிர்த்து கேட்க கூடாது.
நீ எங்க இருந்து வர்றேங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க கூடாது. எங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்க கூடாது. என்னை எதிர்த்து கேட்டீங்கன்னா அன்னையில உங்களோட வாழ மாட்டேன், உங்களோட விட்டு பிரிஞ்சு போயிருவேன். ஒரு குடும்பத்துல இதுக்கெல்லாம் சம்மதமா? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி வேணாலும் போவேன், என்னை கண்டுக்க கூடாது, பேசக்கூடாது வைக்கணும்னு சொன்னா இது நல்லா இருக்குமா? எப்படி வேணாலும் போவேன்னு அவ சொல்ல. என்ன செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேட்க கூடாதுன்னு சொல்றான். அது எப்படி எதிர்த்து கேட்காம இருக்க முடியுமா? சம்மதிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டா முதல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகுது தூக்கி கொண்டே கங்கையில போடுறா. ரெண்டாவது ஆம்பளை பிள்ளை பிறகு அதை தூக்கி கொண்டே கங்கையில போடுறா. இப்படி பிறக்கக்கூடிய 7 ஆண் குழந்தைகளை தூக்கி கொண்டே கங்கையில போடுறா. 8வது பிறக்கிற குழந்தைய எடுத்துக்கிட்டு போறா. அப்பதான் மன்னன் தெரிஞ்சு கேட்கிறார், இரு யார் நீ, எங்க இருந்து வர, எதுக்காக இப்படி ஒரு செயலை நீ செய்துகிட்டு இருக்க? எந்த பெண்ணாவது தான் பெற்ற பிள்ளைய பச்சிலம் குழந்தைய கொண்டு வாழாபடி, ஆனா நீ பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் இப்படி கொண்டுகிட்டே இருக்கி, என்ன காரணம், யார் நீ அப்படி கேட்கிற? அப்பதான் இவன் என்ன சொல்றா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட என்ன நிபந்தனை போட்டேன். என்ன நிபந்தனை போட்டீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட புருஷன் தானே நீ? புருஷன் தான். நீங்க பொண்டாட்டி தானே? நீங்க பொண்டாட்டி தானமா? இல்லங்க கதையில தான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கதையில சொல்றீங்க, அந்த கதையில தான் நான் சொல்றேன். அப்பா அவ என்ன சொல்றா, நிபந்தனை போட்ட நீங்க மறந்துட்டீங்க, நிபந்தனையை மீறிட்டீங்க, இனிமே உங்களோட நான் வாழ மாட்டேன். எந்த அப்படி மீறவே இல்லையே, அங்கங்க கதையில அப்படி சொல்லுங்க. அப்ப என்ன பண்றா, 8வது பிறந்த குழந்தையை தூக்கிட்டு போறா. திரும்பி அதே போல மன்னன் மறுபடியும் வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போனா காட்டுக்குள்ள ஒரு 5 வயசு பையன் விழுவித்த பழகிக்கிட்டு இருக்கு. பார்த்தோட மன்னர் ஒரே ஆச்சரியம், என்னது சின்ன பையனால இந்த பையன் எப்படி இந்த அளவுக்கு சிறப்பா விழுவித்தி பழகிட்டு இருக்கானே, யாரா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே மன்னர் கூப்பிட்டு, சரி கதையில கதையிலங்க நல்லா இருப்பீங்க கை அப்படின்னு சொல்லுங்களேன். ஏங்க கதையை உங்ககிட்ட தானே சொல்றேன். கதை என்கிட்ட தான் சொல்றீங்க. முற்பகல் செய்து பிற்பகல் விளையும் சொல்லுவாங்கல்ல, பின்னாடி நானும் பேசுவேன்ல. ஏண்டாடி சொல்லலாங்க, நீங்க எனக்கு அண்ணே மாதிரி. எது என்னது எனக்கு பிடிக்காத வார்த்தை அந்த வார்த்தை தான். ஏன் கோபப்படுறீங்க? இல்லங்க இப்போ வார்த்தையை சொல்லி விட்டார்களே. என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? அண்ணன் மாதிரிங்கறாங்களே. அண்ணன் மாறிட்டார். அண்ணன் மாறிட்டார்னா என்ன? மாறிட்டார்னா அண்ணங்கிற முறை மாறிடுச்சுன்னா வேற என்ன முறை வரும்? மாமா முறையா? மாறிடுல மாதிரி அப்படி மாதிரி. காட்டுக்குள்ள அந்த பையன் நிக்கிறான். அப்ப எடுத்து காட்டுன்றாரு. மன்னன் பார்த்து கேக்குறாரு, என்னடே உன்னை தானே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கேக்குறாரு யாருங்க? கதை கதை வந்து அந்த பையனை பார்த்து கதை கதை அந்த பையனை கேக்குறாரு. எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன்டா டேய், என்னமா உங்களுக்கு பிரச்சனை? என்னடா புறங்கைய கட்டணும் நீ பெரியாரா? ஏது இதெல்லாம் பிறங்கை கட்டலாம் அந்த கதையில வருது. இருக்குங்க சின்ன பையன், ஓஹோ பெரியவங்க யாருன்னு தெரியல, அதனால அவன் என்ன பண்றான், புறங்கைய கட்டறான், அப்படி நிக்கிறான், அப்படி நிக்கிறான், நடக்குறான், கதையில சிரிக்கிறான், பல்ல காட்டுறான். அடடா அந்த பையன் கதையில ஆமா கதைக்கு உள்ள இறங்கிட்டாங்க. ரொம்ப ஆழமா இறங்கிறாதீங்க, வெளியில பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியுதானே? தெரியும்ல. உண்மைதானே? நடக்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம் தான். இருக்கக்கூடிய விஷயத்தானே பேசுறேன். உண்மையாதானே பேசுறீங்க? அப்ப சொல்ற யாரா நீ அப்படின்னு கேக்குறாரு மன்னர். கேட்டாரா இல்லையா? மன்னர் கேட்டாருங்க அந்த பையனை பார்த்து. கேட்டாரா இல்லையா அந்த பையனை பார்த்து? அப்ப கேட்கும்போது அவன் வாயே திறக்கல, எதுவும் பேசல. ஆனா கங்காதேவி என்று சொல்லக்கூடிய வந்துட்டான். வந்து சொல்றா, நான் பிரம்மனிட்ட சாபத்தினால இந்த புலவத்துல வந்து பிறந்துட்டேன், சாப நிவர்த்தி ஆயிருச்சு, நான் திரும்பி தேவலோகம் போறேன், இந்த குழந்தை உங்களுக்கு எனக்கு பிறந்தவங்க, உங்களுக்கு எனக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போறேன். அந்த குழந்தை யார் தெரியுமா? யார் அவள்? கங்கையால் வளர்க்கப்பட்டதால் காங்கேயன் என்றும், மன்னரால் வளர்க்கப்பட்டதால் தேவன் விரதன் என்றும், தகப்பனுக்கே திருமணம் செய்து வைத்த காரணத்தினால் பீஷ்மர் என்றும். பாருங்க, பீஷ்மர்னா பீஷ்மர் என்றாலே உறுதியான முடிவு எடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற பொருளாம். அப்ப பீஷ்மர் அப்படிங்கிற பேர் வாங்குறதுக்கு காரணமா இருந்தது வேட்டைக்கு போனதுனாலதான். உண்மைதான். அவரும் வேட்டைக்கு போனாரு, பெருமை அடைஞ்சா, நல்ல ஒரு ஆம்பளை பெத்தெடுத்தாரு. சரி, அவரும் ஆம்பளை இல்ல, அவரு வேட்டைக்கு வந்திருக்காருன்னு சொல்ல, அவரு வேட்டைக்கு போனவர் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாரு, அவர் ஆம்பளை அப்படிங்கிறீங்க. அவர் ஆண் பிள்ளை அப்படின்னு அந்த இடத்துல நீங்களே வேட்டையாட வந்திருக்கீங்க, அது போல பெருமை அடையணும்னு சொல்ல வராங்க. பெருமையை வேட்டைக்கு போனாரு, நீங்க வந்திருக்கீங்க வேட்டையாட. நீங்க அம்மா பாக்குறாங்க பாரு, காவல், பெரிய காவல். அம்மா என்ன சொல்றா தெரியுமா? நீங்களும் அந்த மாதிரி பெருமை அடையணும், நீங்களும் ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்கணும். பிள்ளை பெற்றுக்கிட்டுமா? பெருமை அடையணும்னு சொன்னதோ புள்ள வைக்கணும்னு சொல்லவே இல்லை. இல்லங்க, நீங்க அப்படிதானே சொன்னீங்க. அவர் வேட்டைக்கு போனாரு, ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்று எடுத்தாரு, பெருமை அடைஞ்சாரு சொல்றீங்க. அது போல நீங்களும் வேட்டைக்கு வந்திருக்கிறீங்க, பெருமை அடையணும்னு சொல்றேன். பெருமையை தான் அடைய போறேன். இப்படி பாருங்க, நீங்கள் பாக்குறீங்க காவல்ல, நீங்களும் என்னத்த பெரிய காவல் பாக்குறீங்க. நாகு என்று சொல்லக்கூடிய பார்த்தாங்க அப்படின்னா, 2 வேடுவ தம்பதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பரணம் வைத்து பரண் மீது இருந்து காவல் பார்த்துட்டு இருக்காங்க. காவல் பார்த்திருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த அருகில பாத்தீங்கன்னா சிறு குடிசை கட்டி அதுல வாழக்கூடிய தன்மை உண்டு. இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த குடிசையில பாத்தீங்கன்னா அப்படின்னா இருவர் மட்டுமே தங்கக்கூடிய வசதிகள் உண்டு. இரவு நேரம் ஆயிடுச்சு, அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு முனிவராகப்பட்டவர் அந்த வழியாக வர்றாரு. இரவு நேரங்கள்ல அங்க தங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது.
இந்த ஆகுகுன்னு ஆகுகி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குடில பாத்தீங்க அப்படின்னா இருவர் மட்டும்தான் தங்க முடியும். ஆனா மூன்றாவது நபர் வந்துட்டா உள்ள தங்கக்கூடிய தன்மைகள் வசதிகள் கிடையாது. அதனால இந்த ஆகுகுன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த முனிவரையே தன்னுடைய மனைவியை குடிலுக்குள் அமைத்து விட்டு இவர் வெளியில படுத்துக்கிறாரு. ஐயோ நம்ம மூன்றாவது மனுஷன் யாருன்னே தெரியாத ஒரு முனிவர் கூட உள்ள மனைவியை தங்க வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நடுக்கமோ பயமோ எதுவுமே இல்லாம மனைவியையும் முனிவரையும் தன் குடில தங்க வைத்து விட்டு இவர் வெளியில படுத்திருக்கிறாரு. ஆகுகி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஐயோ நம்ம கணவர் வெளியில படுத்திருக்கிறாரு, எது வெளியில வரக்கூடிய மிருகங்கள் எதை அடித்து கொண்டு விடுமோ அப்படிங்கிற பயத்தினால தன்னுடைய கணவருடைய திருவடி நினைத்துக் கொண்டே உள்ளே உறங்கிக் கொண்டு இருக்கிறாள். ஆனா அந்த முனிவருக்கு என்ன நினைப்பு தெரியுங்களா? ஆக இப்பேற்பட்ட ஒரு வேடுவ தம்பதிகள் முன்னாடி நம்மள உள்ள அணைத்து மனைவியோட தங்க வைத்து விட்டு இவர் வெளியில தூங்குறாரு அப்படிங்கிற மனத்துல நினைச்சுக்கிட்டு அவர் உறங்கி விடுகிறார். பாத்தீங்க அப்படின்னா இரவு நேரம் முடிந்த பிறகு அவர் ஆகுகுண பாத்தீங்க அப்படின்னா மிருகங்கள் அடித்து கொன்று விடுகிறது. விடிந்து பார்த்த பிறகு ஆகுக்கு வெளியே வந்து பாக்குறாங்க, அந்த கணவன் மிருகத்தால் அடித்து கொல்லப்படுகிறத பார்த்து வயிற்றுல வாயில அடிச்சுட்டு அழுகிறா. ஐயோ ஐயோ அப்படின்ட்டு வயிற்றுல வாயில அடிச்சுட்டு அழுகிற பொழுது அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துற தன் கணவன் மீதே தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். அப்ப இந்த முனிவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? நமக்கு அடைக்கலம் கொடுத்த பிறகு தானே இவங்களுக்கு பேர்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதனால இவர்களுடைய காதலை எப்படியாவது நாம் சேர்த்து வைக்க வேண்டும். இனி அடுத்த பிறவிலையாவது இவங்களை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த பிறவில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆகுகுன் ஆகுகி என்று சொல்லக்கூடிய ஆகுகுன் யாராக நல்லனாகவும் ஆகுகி தமயந்தியாக பிறக்கிறாங்க. அப்ப இந்த முனிவர் என்ன உருவம் எடுக்கிறார் அப்படின்னா அன்னப்பச்சியாக உருவெடுக்கிறார். ஏன்னா ஆகுகுனும் ஆகுகியும் நலன் தமயந்தியாக அடுத்த ஒரு பிறவிலேயே பிறவெடுக்கிறார்கள். இவர்களுடைய காதலை சேர்த்து வைப்பதற்காக இந்த முனிவராகப்பட்டவர் அன்னப்பச்சியாக உருவெடுத்து அடுத்த பிரிவில், ஏன்னா நமக்கு முதல் பிரிவில் அடைக்கலம் கொடுத்தாங்க, நமக்கு அடைக்கலம் கொடுத்தனால அவர்களுடைய உயிர் போயிருச்சு, அவருடைய வாழ்வு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த பிரிவில் அவர்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னப்பச்சியாக உருவெடுத்து நல்லனையும் தமையனையும் சேர்த்து வைத்தார்கள். அப்படி வேட்டைக்கு போய் பல பேரை காவல் பார்த்து பல சாதனைகள் புரிஞ்சவர்கள் இருக்கும்போது அம்மாவும் வந்துட்டாங்க கையில ஆட்டிக்கிட்டு கவனம் சுத்திக்கிட்டு, நானும் காவல் பாக்குறேன் அப்படின்ட்டு. சரி நான் கேக்குறேன், இவ்வளவு தூரம் வாய் வலிக்க வலிக்க பேசுறீங்கல்ல, சரி ஏன் காவலையும் நீங்க குறை சொல்றீங்கல்ல, நான் உங்க விட ஒரு கேள்வி கேக்குறேன் என்கிட்ட. இதுக்கு மட்டும் நீங்க பதில சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க துர்ராஜனே மான பிடிச்சு நானே கொடுத்துறேன். நீங்க பிடிச்சு கொடுக்க எனக்கு வேண்டாம், அனுமதி கொடுத்தா போதுமா? அனுமதி கொடுத்தா மட்டும் போதும், நான் பிடிச்சுக்குவேன். இன்னைக்காச்சும் வெள்ளன போவோம் அப்படிங்களா? சொல்ற கேளுங்க. பருத்தி இப்பதான் பாவாடையா காக்கிது. எது எங்க பருத்தி பாவாடையா காய்க்க போகுதுங்க. நான் சொல்ற கேளுங்க. பாவாடை காய்க்க போகுது? ஆமா. இல்ல அது என்ன புரியல, பாவாடை காய்க்குது அப்படின்னா பருத்தி புடவையா காய்க்கிறது தான் கேள்விப்பட்டிருக்காங்க. பாவாடையா காமிச்சிருக்கிற பருத்தி செடி சின்ன செடியா இருந்தா பாவாடை, பெரிய செடியா இருந்தா சேலை. அப்ப அதோட சின்ன செடினா சட்டி தான் முளைக்குமா? அண்ணே கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில சொல்லிட்டாருன்னா நான் மான பிடிக்கிறதுக்கு அனுமதி கொண்டு தரேன். நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். சரியா பதில சொல்லணும். சரியான பதில். சரியா மட்டும் நீங்க பதில சொல்லிட்டீங்க, சொல்லியாச்சுன்னா மான பிடிக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில சொன்னாலும் சரி, இல்ல இங்க இருக்கிற அந்த 4 பேர்ல ஒருத்தர் பதில் சொன்னாலும் சரி, இல்ல உட்கார்ந்து இருக்கவங்க யாரு பதில் சொன்னாலும் சரி, மான்குடி தேடி வந்தது நான் தான், விரட்டி வந்தது நான் தான், பிடிக்கணும்னு ஆசைப்பட்டது நான் தான். நீங்க சொன்னீங்கன்னா சரியான பதில சொல்றீங்கன்னா மான பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறேன். சரி இவங்க சொன்னாங்க அப்படின்னா காலையில அவங்க என்ன கேக்குறாங்கன்னு அதை நான் வாங்கி கொடுக்குறேன். இங்க இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா என் சம்பளத்தையே கொடுக்குறேன். யாரு நீங்க? உங்க சம்பளத்தை இவங்க சொல்லிட்டா நீங்க கொடுத்துருவீங்க. கேட்கவா? கேளுங்க பாப்போம். மானு குண்ட நங்கல சொல்லுங்க ஆப்போம். நல்ல ஆளு. உங்களுக்கு சொல்ல தெரியுமா? உங்களுக்கு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியுமா? மானு குண்ட நங்கல சொன்னாடேலாம் இவருக்கு தெரியும். இவ்வளவுதானா? நான் என்னமா எது நினைச்சிட்டேன். பாட விரட்டி வந்த எனக்கு அதோட அடையாளம் தெரியாம இருக்குமாமா? நான் சொல்றேன். விரட்டி வந்தியாமா? பாத்துக்கியா? ஹலோ ஹலோ தாயான கானகத்தே நின்றுள்ள
மான்குட்டி இதை வந்து நான் நம்பணுமா? உங்களைத்தான் தேடி அண்ணா! வந்தேன். அண்ணே! சிவப்பு கல்லு மூக்குத்தி சிரிக்க வந்த மானத்தை அந்த தங்கத்தில் துண்டு நீ எங்கடி போற துண்டுச்சல துண்டுச்சலுக்கு வேலையே இல்லையா நீ எங்கடி போற துண்டமாவன போட்டுக்கிட்டு சிவப்பு கல்லு மூக்குத்தி சிரிக்க வந்த அண்ணே! இந்த வேடு வந்தாருல்ல, அவர் மான்குடியில உன்னை தேடி வரவே இல்லையா? உன்னையே தான் தேடி வந்தேன். என்னைய பார்த்து சொன்னாருண்ணே. சாமி வணங்கிறோமா? சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. வள்ளி வேலனாக வந்தது நானே, வள்ளி வேலனாக வந்திருப்பது நாமே. உம்மை மணந்து கொள்வதற்காகவே யாம் புரிந்த திருவிளையாடுகள் இதுவும் ஒன்று. எம்மை மணந்து கொள்ள உங்கள் சம்மதம் தானே? திருமணத்துக்கு முன்பதாக எனக்கு ஒரு வர வேண்டும் சுவாமி. என்ன வர உலக வேண்டும்? மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானா சமேத சுப்பிரமணியன் அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடவே வேண்டும். தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமைக்கே முதலில் கொடுத்து இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை என்று உண்மையை முதலில் உச்சரித்து வள்ளி தெய்வானின் சமேத சுப்பிரமணியன் எல்லோரும் அழைக்கிறார். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊராட வாழ வேணும். தட்டி கருதவர பார்ப்பவன் உண்டு, தட்டி கருதவர பார்ப்பவன் உண்டு. ஊராட எல்லாருமே ஞான தங்கமே அருவனைய வாழ வேணும். ஆந்த மூர்த்திக்கு